அதிக நார்ச்சத்து, இரும்பு சத்து உங்கள் குழந்தையோட போனை ஸ்ட்ராங் ஆக்குற மில்லட் வெரைட்டிஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மில்லட் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் கொடுங்க. 8 மாத குழந்தையிலேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரெசிபியில் சாமை குடைமிளகாய் யூஸ் பண்ணி ரைஸ் பண்ணியிருப்பேன். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. குடைமிளகாய் நம்ம அப்படியே கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. குக்கரில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு குடைமிளகாய், கேரட், கொஞ்சமாக தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சாமை அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு 1 கப் அளவு தண்ணியோடு சேர்த்து ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்லட் பண்ணும்போது கேரட் ஆட் பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியாமல் நல்லாவே சாப்பிட்ருவாங்க. மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி, ஓமம் இது எல்லாத்தையுமே 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். நம்ம எந்த ரெசிபிஸ் குழந்தைங்களுக்கு பண்ணாலுமே கொஞ்சமாவது அதில் ஃபேட் இருக்கிற மாதிரி பார்க்கணும். குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லாவே ரெடி ஆயிரும். இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் போல் நெய் சேர்த்து கொடுத்து பாருங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டாலும் போதும், அவ்வளோ சத்து. இந்த வாரத்துக்கு சாமை யூஸ் பண்ணியாச்சு. அடுத்த வாரத்துக்கு குதிரைவாலி, கோவக்காய் வச்சு ரைஸ் பண்ணிடலாம். கோவக்காவுமே அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு. கோவக்காய் கூட பூசணிக்காவும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும், நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். குக்கரில் தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துட்டு 3த்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட ப்ரோட்டீனுக்காக பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷமாவது அட்லீஸ்ட் ஊற வச்சுட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்காவது தேவைப்படும். கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் காமிச்ச மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் போல் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஃபேட்டுக்காக. இதுக்கப்புறமா ஒரு 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா குதிரைவாலி கோவக்காய் ரைஸுமே ரெடி ஆயிரும். எது பண்ணி கொடுக்குறதா இருந்தாலுமே கடைசியாக கொஞ்சம் போல் நெய் விட்டு கொடுங்க. இந்த வாசனைக்காகவே கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அடுத்து கம்பு வெஜிடபிள் கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த மில்லட் ரெசிபிஸ் எல்லாத்துலேயுமே எவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு வீடியோ போதாது. நீங்களே நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் இதில் எல்லாத்துலேயுமே எவ்வளோ சத்து இருக்குன்னு. கம்பை காய்ச்சி புளிக்கலாம் வைக்க வேண்டாம், டைரெக்டாக குக்கரில் செஞ்சிடலாம். கம்புக்கு தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் கம்புக்கு கண்டிப்பாக 6 கிளாஸ் ஆகுது நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். 2 கப் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்மளுக்கு 12 கிளாஸ் தேவைப்படும். முதல்ல 6 கிளாஸை எடுத்து கம்பை நல்லா கரைச்சிட்டேன். அடுத்த 6 கிளாஸை இந்த மாதிரி குக்கரில் ஊற்றிட்டு கரைச்சி வச்ச கம்பை அதில் சேர்த்துட்டேன். கம்பை காய்ச்சி நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி குக்கர்லேயே நம்ம அழகாக பண்ணலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 6 விசில் விட்டிங்கன்னா கம்பு கஞ்சி ரெடி ஆயிரும். இதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட்டாக உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதோட கருப்பட்டி, தேங்காய் பால்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்வீட் வெரைட்டியாகவும் செய்யலாம். லஞ்சுக்கு அப்படிங்கிறதுனால வெஜிடபிள் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி நான் இன்றைக்கி பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ இந்த மாதிரி ஆனியன் கட்டரில் கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கீ விட்டுட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரக பவுடர் சேர்த்துட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்ச கம்பை ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காய்கறி வேகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் போல் பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா கம்பு வெஜிடபிள் கஞ்சி ரெடி ஆயிரும். மிச்சம் இருக்கிறத மறுநாளைக்கு வேற ஏதாவது செஞ்சு கொடுங்க. அடுத்து ராஜ்மா திணை அரிசியில் செஞ்ச ஒரு ரெசிபி பார்த்துடலாம். ராஜ்மாவை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. திணை அரிசியை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு 1 கப் அளவு தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இது கூட உருளைக்கிழங்கு, ப்ரொக்கோலி ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரொக்கோலி உங்களுக்கு கிடைக்கலன்னா விட்டுருங்க, உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன மில்லட் ரைஸ் பண்ணாலுமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது காய்கறிகள் அதில் ஆட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு இதில் முட்டையும் சேர்த்துருப்பேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்களும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு நாள் கண்டிப்பாக மில்லட் வெரைட்டிஸ் உங்கள் குழந்தைக்குமே செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க.